ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து கொசு மருந்து ஆல் அவுட்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து கொசு மருந்து நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது, சிம்பிளான ஈஸியான முறையில் தயாரித்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து வேப்பிலை, தைலம் தழை, கற்பூரம், சூடன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில். அப்புறம் வந்து ஆல் அவுட் யூஸ் பண்ண காலியான டப்பா, அதோட மிஷினு அது இருக்கும். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி. இப்போ இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணி, முதல்ல வந்து ஒரு ஏனத்தில் தண்ணியை ஊற்றிக்குவோம். தண்ணியை ஊற்றிக்கின்னு அப்புறம் இந்த கற்பூரம் வந்து எடுத்து வச்சுட்டு, இது லாஸ்ட்டாக தான் யூஸ் ஆகும் நம்மளுக்கு இந்த கற்பூரம். எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஏற்கனவே சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கிறேன். தழையை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. இது தைலம் தழையும் வேப்பலம் தழையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம வந்து இப்போ அந்த வேப்ப இலை, தைலம் இலை ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். ஒரு கிளாஸ் தண்ணி வந்து அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சிட்டோடனே அது வந்து நம்மளுக்கு லிக்விடாக மாறிடும். நம்ம வந்து இப்போ கொதிக்க வச்சிட்டோம். தண்ணி கொதித்து சுண்டி போச்சு. இப்போ நம்ம அந்த வந்து ஒரு கிளாஸில் வந்து வடிகட்டிக்குவோம். இப்போ இதை வந்து இது கூட வந்து கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டுக்குவோம். இப்போ அது சூடு ஆறிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சூடு ஆறித்து இப்போ இந்த டப்பியில் வந்து இந்த மூடியை கழட்டி ஏற்றவுடனே வந்துடும். இப்படி டைட்டாக பிடிச்சி தான் வந்துடும். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. சும்மா அப்படியே டைட்டாக தான் இருக்கும், லைட்டாக டைட்டாக இருக்கும். அப்படியே ஒரு நைஃபை வச்சு கிளப்புனிங்கன்னா வந்துடும். ஒரு சைடில் வச்சு இது பண்ணால் வந்துடும். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து சூடு ஆறினோடனே இதில் ஊற்றிடுங்க. மீதி இந்த ஊற்றிடாதீங்க, வச்சுக்கங்க. நம்ம ஆயிட்ட பிறகு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கற்பூரத்தை வந்து பிரித்து நுணுக்கி இதில் போட்டுருங்க. இது வந்து பெரிய கற்பூரமாக இருந்தால் 2 பீஸ் போதும். சின்ன கற்பூரமாக இருந்தால் 3-4 போடுங்க. என்கிட்ட எடுத்து சின்ன கற்பூரம், அதனால் வந்து நான் 3 போடுறேன். அப்படியே நுணுக்கின மாதிரி அப்படியே நுணுக்கி கையில் நுணுக்கி அப்படியே பவர் பண்ணி போடுங்க. அப்படியே நுணுக்கி வச்சுக்கிறேன். இதை அப்படியே நுணுக்கி போட்டாலுமே போதும். அப்படியே அழுத்தினா நுணுங்கிடுச்சு. இந்த 1 ரூபா கற்பூரம், 50 கற்பூரம்லாம் இருக்குதுல்ல, இப்போ 1 ரூபா கற்பூரம்லாம் கிடையாது, 2 ரூபா கற்பூரம் மாறி போச்சு. இப்போ இது வந்து புதுசாக இந்த லிக்விட் வாங்கினாக்கா 70 ரூபா வருது. நம்ம வீட்டிலே சேர்த்துன்னு நம்மளுக்கு 5 ரூபா. இந்த தண்ணி கொதிக்க வச்சு சிம்பிளாக 5 ரூபா தான் நம்ம மிஞ்சி போனால் செலவு பண்ணியிருப்போம். இது யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கேப்பை வந்து இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுறங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகிடும். நம்ம இது வந்து வெளியே வாங்கினா 70 ரூபா ஒரு பாட்டிலு. நம்ம இப்போ சிம்பிளான மெத்தடில் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி யூஸ் ஆகுது என்னன்னு சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.